வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தை கைப்பற்ற போகும் அரசன் இவர்தான், மக்களின் ஆதரவு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் சூழல் எப்படி நிலவி கொண்டிருக்கிறது என்றால், மிகப்பெரிய அளவில் ஆன அரசியல் பணிகளையும் மாற்று ரீதியிலான அரசியலையும் கையில் எடுத்து அடுத்தடுத்த அரசியல் கட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெருமிதத்தில் தமிழகத்தில் தீவிரமாக அரசியல்களை செய்து கொண்டிருக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மற்ற அரசியல் கட்சிகளும் இருந்தாலும் கூட தற்சமயம் கூட பெரும் விதத்தில் தமிழகத்தை அடுத்த கட்ட வரக்கூடிய 2026 தேர்தலை மையமாக வைத்துதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் யார் அரசன் என்ற மகுடத்தை சூடி அரசணையில் அமரப்போகிறார்கள் என்பதுதான் பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய தமிழக மக்கள் யாரை அரசனாக நியமிக்கப் போகிறார்கள் அப்படின்றதான் மிகவும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தலை மையமாக வைத்து திமுக தொடர்ந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும், அதிமுக தொடர் தோல்வியை சகித்து கொள்ளாமல் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும், மேலும் புதிய வரவாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் எப்படியேனும் நாம் வெற்றி நிச்சயம் என்று 2026 களத்தில் குதித்திருக்கிறார். நாம் தமிழர் என்டிகேவை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் என்ற இலக்குடன் பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில் கிட்டத்தட்ட தொங்கும் சட்டசபை ஏற்படும் என்று ஒரு பக்கம் அரசியல் கருத்தாளர்களும் நோக்கர்களும் சொல்லிக் கொண்டிருக்க, இதற்கிடையில் பெருமிதத்தில் அதிமுகவும் சரி கூட்டணிகளை இழுக்க பலவிதமான முயற்சிகள் போட்டாலும் தற்பொழுது அதை அனைத்தும் தோல்வியிலே முடிந்திருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவும் தங்களுடைய கூட்டணியை கழட்டிவிட்டக்கூடாது, கூட்டணி எதுவும் வெளியேற விடாமல் கல்லும் கபடமாக தற்பொழுது அனைவரையும் அரவணைத்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் செய்து கொடுத்து கூட்டணிகளை பாதுகாக்கிறது. இதனால் பெரும் விதத்தில் அந்தந்த கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்க, தாவேகா ஒரு பக்கம் தாவேகா தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்ற உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது டிவிகே. இதன் தொடர்ச்சியாக என்டிகே தனித்து நின்றுதான் போட்டியிடுவோம் அப்படின்றத உறுதி கோட்பாடுடன் இருந்தாலும் கூட தற்பொழுது தமிழகத்தில் அடுத்த தேர்தலில் யாருக்கான வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும், யார் வெற்றியை பெறப்போகிறார்கள், அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றப் போவது யார் என்ற குழப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் அரசியல் என்ற ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் திமுகவா, அதிமுகவா, தாவேகாவா, நாம் தமிழரா என பல கேள்விகள் எழுந்தாலும் கூட தற்பொழுதைய மெஜாரிட்டி என்பது திமுக பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதிமுகவில் சரிவு ஏற்பட்டதால் அந்த பக்கம் ஆதரவு சற்று குறைந்திருக்கிறது. தாவேகாவில் அதிகப்படியான ஆதரவு இருக்கிறது. நாம் தமிழருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு முந்திக் கொண்டிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தாவேகாவுடன் என்டிகேவோ இல்லை ஏடிஎம்கேவோ இணைந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தாவேகா கூட்டணி அமையும் என்று கூறப்படுகிறது. இதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம்